தொடர் தோல்விகளால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிளே ஆஃப் கனவு கனவாகவே போய்விடும் போல இருக்கிறது. நடப்பு IPL தொடரில் சென்னை அணி வரிசையாக 4 தோல்விகளை சந்தித்துள்ளது. CSK தவிர்த்து மற்ற 9 அணிகளும் இளம் வீரர்களை வளர்த்து விடுகின்றன. ஆனால் சென்னை அணியோ ஏலத்தில் எடுப்பதோடு சரி, அதற்கு பிறகு அவர்களை திரும்பியும் பார்ப்பதில்லை. இதனால் வாய்ப்பு கிடைக்காமல் அன்சுல் கம்போஜ், பன்ஷ் பேடி என திறமையான வீரர்கள் பலரும் தொடர்ந்து பெஞ்சிலேயே அமர்ந்திருக்கின்றனர். ஃபீல்டிங், பேட்டிங், பவுலிங் என மொத்தமாகவே இந்த சீசனில் சென்னை அணி அடி வாங்குகிறது. அதோடு தோனி மீதும் கடும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் சென்னை அணியின் தோல்விகளுக்கு CSK கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட், மீண்டும் தாய் கழகத்துக்கு திரும்பிய ரவிச்சந்திரன் அஸ்வின் இருவருமே முழு காரணமாக இருக்கின்றனர். ஓபனராக இறங்கி நன்றாக ஆடிய ருதுராஜ், நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் என தொடர்ந்து ஒன் டவுனில் களமிறங்கி அவுட் ஆகி செல்கிறார். இத்தனை தோல்விகளுக்கு பிறகும் அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. பேட்டிங்கில் தான் சொதப்புகிறார் என்றால் கேப்டனாக அதைவிடவும் மோசம். பவர் பிளேவில் அஸ்வினை இறக்கி ரன்களை தாரை வார்த்து விடுகிறார். 16வை ஆரம்பத்தில் இறக்க மறுப்பது, சிக்கனமாக பந்து வீசும் நூர் அகமது, ஜடேஜாவுக்கு முழு ஓவர்களையும் தரமாட்டேன் என அடம்பிடிப்பது என பல்வேறு உள்ளடி வேலைகளை செய்கிறார். மறுபுறம் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை அணிக்காக விளையாடும் அஸ்வின் இன்னும் படுமோசம். பவர் பிளேவில் இவரின் ஓவர்களை எதிரணி பேட்ஸ்மேன்கள் பவுண்டரிகளுக்கு தொடர்ச்சியாக பறக்க விடுகின்றனர். ராஜஸ்தானுக்கு எதிராக 46 ரன்கள், பஞ்சாபிற்கு எதிராக 48 ரன்களை அஸ்வின் விட்டுக் கொடுத்துள்ளார். RRக்கு எதிராக 6 ரன்கள் வித்தியாசத்திலும், பஞ்சாபிற்கு எதிராக 18 ரன்கள் வித்தியாசத்திலும் தான் சென்னை தோற்றது. அஸ்வினுக்கு பதிலாக நூர் மற்றும் ஜடேஜாவிற்கு முழு ஓவர்களையும் ருதுராஜ் கொடுத்திருந்தார் சென்னை நிச்சயம் வெற்றி பாதைக்கு திரும்பியிருக்கும். இதுபோன்ற சிறு சிறு தவறுகள் தான் சென்னை அணியின் பிளே ஆஃப் கனவில் சுடுதண்ணீரை ஊற்றி அழைத்துள்ளன. கேப்டன் ருதுராஜ் தான் இப்படி இருக்கிறார் என்றால் பயிற்சியாளர் பிளமிங் அவருக்கு மேலே இருக்கிறார். இத்தனை தோல்விக்கு பிறகும் கூட நாங்கள் அனுபவ வீரர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்கோம் என்று கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறார். இதை பார்த்த ரசிகர்கள், அவ்வளோதான், நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க, இந்த வருஷம் IPL கப்பு நமக்கில்லை என்று சமூக வலைதளங்களில் CSK அணியை தொடர்ச்சியாக கழுவி ஊற்றி வருகின்றனர்.